இன்று நாம் பார்க்க போகும் தொகுப்பு பி என்ற வார்த்தையோடு வெவ்வேறு வடிவங்கள். நம்மை பற்றியோ அல்லது மற்றவர் பற்றியோ பேசுவதற்கு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். உதாரணத்திற்கு, நீங்கள் உங்களை பற்றி பேசிக்கொள்ளும் பொழுது ஐ ஆம் என்ற வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். ஐ ஆம், நான். உதாரணத்திற்கு, ஐ ஆம் அ கேர்ள், நான் ஒரு பெண். நீங்கள் உங்கள் சக நண்பர்களுடன் குழுவாக உங்களை பற்றி கூறும் பொழுது வி ஆர், நாங்கள் என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, வி ஆர் மென், நாங்கள் ஆடவர்கள். நீ அல்லது நீங்கள் என்று ஒருவரை சுட்டிக்காட்ட யூ ஆர் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம். உதாரணத்திற்கு, யூ ஆர் அ பாய், நீ ஒரு பையன். அல்லது யூ ஆர் பாய்ஸ், நீங்கள் சிறுவர்கள். அவன் என்று மற்றொரு நபரை சுட்டிக்காட்டுவதற்கு he is என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். உதாரணத்திற்கு, he is a man, அவன் ஒரு ஆண். அவள் என்று ஒரு பெண்ணை குறிப்பிட she is என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். உதாரணத்திற்கு, she is a woman, அவள் ஒரு பெண். ஒரு பொருளையோ அல்லது ஒரு விலங்கையோ சுட்டிக்காட்டுவதற்கு அது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆங்கிலத்தில் இட் இஸ் என்று பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு, இட் இஸ் an animal, அது ஒரு விலங்கு. அல்லது இட் இஸ் a book, அது ஒரு புத்தகம். இதனை கவனிக்கவும், ஒருவரை பற்றியே பேசும் பொழுது இஸ் பயன்படுத்த வேண்டும். ஒருவருக்கும் மேற்பட்டோரை பற்றி பேசும் பொழுது ஆர் பயன்படுத்த வேண்டும். இங்கே ஒரு விதிவிலக்கு உள்ளது. ஐ என்ற வார்த்தையுடன் இஸ் என்ற வார்த்தையை உபயோகிக்காமல் ஆம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். மற்றும் யூ என்று ஒருவரே குறிப்பிட்டாலும் ஆர் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும். இஸ் பயன்படுத்தக்கூடாது.